100 years, one drop. ஒரு துளிக்காக இன்னும் காத்திருப்பு. நீளும் சோதனை. ஹாய், திஸ் இஸ் சமயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ஆண்டுகளாக ஒரு ஆராய்ச்சி இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரே ஒரு துளி விழுறத ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. அப்படி என்ன ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 100 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆராய்ச்சி 1927லேயே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னுமே அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னுமே அந்த ஆராய்ச்சி அடுத்தடுத்து தொடர்ந்து பல ஆண்டு காலம் நடக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இதில் என்ன முக்கியமான சுவாரஸ்யமாக இருக்குது, ஏன் அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1927 பானல் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார். குறிப்பாக தார் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த தாரை எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தார் அரை வெப்பநிலையில் அந்த தார் உடையக்கூடிய தன்மையில் இருக்கும், அதாவது நொறுங்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இப்போ அந்த தாரை அடித்து பார்த்தோம் அப்படின்னா, உடைத்து பார்க்கும்போது அது நொறுங்கிடும். ஆனால் அந்த தாரை நம்ம சூடேற்றணும் அப்படின்னா ஒரு மென்மையான ஒரு இலகுவான தன்மைக்கு அந்த தார் வரும். அப்படி வரக்கூடிய தாரை வச்சு தான் இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாரு. குறிப்பாக அவருடைய கிளாஸில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் குழந்தைகளுக்காக செஞ்சு காட்டுறாரு. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாரை கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தார் பார்க்குறதுக்கு கட்டியாக இருக்குது. ஆனால் அதை உடைக்கக்கூடிய தன்மையில் இருக்குது, நொறுங்கக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறத சூடேற்றும் போது மென்மையான தன்மைக்கு வரக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த தார் திட நிலையில் இருக்கக்கூடியது. இந்த திடநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தார் திரவ நிலைக்கும் மாறும். ஆனால் அதோடைய பாயக்கூடிய தன்மை, அதோட நகரக்கூடிய தன்மை என்ன இருக்கும்னா, அந்த பாயம், அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்த நோக்கி நகரக்கூடிய தன்மை வேகமாக இருக்காது, ரொம்ப மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அந்த தாருக்கு நகரக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம திரவ நிலையில் இருக்கிற ஒரு தண்ணியெலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வேகமாக பாயக்கூடிய தன்மையில் இருக்கும்ல. ஆனால் அந்த மாதிரியான பாயக்கூடிய தன்மையில் இந்த தாருக்கு கிடையாது. இதுலேருந்து ஒரு துளி பிரிந்து வர்றதுக்கே எவ்வளோ வருடம் ஆகுங்கிறது தான் இவர் சொல்கிறாரு. அதற்கான ஆராய்ச்சியை தான் இவர் மேற்கொள்கிறார். இப்போ 1927 இவர் ஒரு தார் கட்டியை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சூடேற்றி ஒரு மென்மையான தன்மைக்கு வந்ததையும், அது புனலில் மூடப்பட்ட புனல் அதில் அதை ஊற்றிடுறார். அந்த புனலில் ஊற்றக்கூடிய தன்மைக்கு ஏற்றவாறு அது ஒரு கண்ணாடி புனல், அதற்கு ஏற்ற போன்று சூடேற்றி அந்த அறை வெப்பநிலைக்கு ஏற்ற தன்மையில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தாரை அந்த புனலில் ஊற்றி வைக்கிறாரு. கீழே ஊற்றி வைத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய தண்டை உடைச்சி விட்டுறாரு. அப்போது கீழே ஒரு பீக்கர் வச்சிடுறாங்க. ஏன்னா அந்த தார் கீழே விழணும் அப்படிங்கிறது தான் அவரோட இது. ஏன்னா அந்த தார் கட்டி இருக்கக்கூடிய தார் மெருகேற்றப்பட்ட மென்மையான தன்மைக்கு மாறி அதில் இருந்து அது நகர்வை ஏற்படுத்தும். அப்போ ஒரு துளி விழுறதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த கீழே இருக்கக்கூடிய தண்டை என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. இப்போ கீழே ஒரு பாத்திரம் அது பீக்கர் வச்சிடுறாங்க. அது ஸ்டோரேஜ்க்காக. கிட்டத்தட்ட இது 3 வருடம் அந்த தார் கூலிங் கன்சிஸ்டன்சிக்கு வருது. அதாவது குளிரூட்டப்படுறதுனால 3 வருடம் கிட்டத்தட்ட அது குளிரூட்டப்பட்ட நிலைக்கு வருது. அப்போ 1930 இது குளிரூட்டக்கூடிய நிலைக்கு முற்றிலும் அடைஞ்சிருச்சு. அப்போது அதில் இருந்து இவர் இதை எப்போ காய்ச்சி ரெடி பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1927 இது கூலிங் ரேஞ்சுக்கு வந்தது 1930. அதற்கு பிறகு இதிலேருந்து ஒரே ஒரு துளி விழுறதுக்கு முதல் துளி எப்போ விழுந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பரில் 1938 டிசம்பரில் தான் முதல் துளியே அந்த பீக்கரில் விழுந்திருக்கு. அதாவது தார் புவியீர்ப்பு விசை அதிகமாக செலுத்தப்பட்டாலும் கூட, இந்த 1927லேயே பார்த்தீங்கன்னா அதில் புவியீர்ப்பு விசை செலுத்தப்பட்டவங்க கூட அதில் அந்த தாரோட துளி வேகமாக அந்த பீக்கரில் விழவே இல்லை. ஏன்னா அது அழுத்தம் மிகவும் அந்த தரையை நோக்கி அது பாயும் போது அந்த அழுத்தம் மிகவும் குறைவாக இருக்கும். அந்த குறைவாக இருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அதனால் அடுத்து பாய முடியல, வேகமாக பாய முடியல. அதற்கு கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலமாக அந்த தார் கிட்டத்தட்ட அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்த ஃபஸ்ட்டு 1927 1938 தான் முதல் துளியே விழுது. அப்படின்னு பார்த்தோம்னா 11 வருஷம் இதுக்கு எடுத்திருக்கு.
ஸோ அடுத்து 2வது துளி எப்போ விழுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 1947 தான் 2வது துளி விழுது. 3வது துளி வந்து அந்த இந்த கிளையில் பார்த்தீங்கன்னா 1948 வந்து பார்னல் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மெயின்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இயற்பியலாளரால் வந்து அது பராமரிக்கப்பட்டு வருது. அவர் வந்து இதை ஒரு 50 ஆண்டு காலம், ஒரு அரை நூற்றாண்டு காலம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பராமரிக்கிறாரு. இந்த ஆராய்ச்சி வந்து எங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927 குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டியில் தான் வந்து இந்த ஆராய்ச்சி வந்து பார்னல் அப்படிங்கிறவரை ஆரம்பித்தார். இப்போது கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வந்து 1938, 2வது துளி வந்து 1947. அப்போ இந்த ஆராய்ச்சி ஆரம்பித்து பார்னல் வந்து 2 விதமான துளி வந்து விழுந்ததை வந்து அவர் வந்து சோதிச்சிருக்காரு, அதுவும் நேரில் பார்த்துருக்காரு. அதற்கப்புறம் இந்த மெயின்ஸ்டோன் அவருக்கு கைமாறியும் அவர்னால் அதற்கப்புறம் விழுந்த துளிகள் வந்து எதையுமே வந்து அவரால் நேரில் பார்க்கவே முடியல. ஆனால் விழுந்த துளியை மட்டும், அந்த துளி உருவானதையும் அந்த துளி விழப்போகிறதையும் மட்டும்தான் வந்து யோசிச்சிருக்காரு. ஆனால் அவர் ஒரு துளியுமே வந்து அவர் வந்து நேரில் பார்க்கவே இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது துளி வந்து எப்போ விழுந்திருக்கு அப்படின்னா ஏப்ரல் 1954, 4வது துளி மே 1962, 5வது துளி ஆகஸ்ட் 1970, 6வது துளி வந்து ஏப்ரல் 1979, 7வது துளி ஜூலை 1988, 8வது துளி 8வது துளி பார்த்தீங்க அப்படின்னா 2000, அதுவும் வந்து நவம்பர் 2000 தான் வந்து விழுந்திருக்கு. இந்த 8வது துளி விழுந்ததுக்கு அப்புறம் 9வது துளி வந்து ஏப்ரல் 2014 விழுந்திருக்கு. இந்த 8 துளிகளுமே ஒரே பீக்கரில் விழுந்திருக்கு. மெயின்ஸ்டோன் அவர் வந்து என்ன அப்படின்னா 2013 வந்து அவர் வந்து காலமாகிடுறாரு. அவர் காலமானதுக்கு அப்புறம் அதோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கஸ்டடி வந்து இன்னொரு நபருக்கு மாறுது. ஆண்ட்ரூஸ் ஒயிட் அப்படிங்கிறவருக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட், அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து அது கை மாறுது. அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்கனவே இதில் வந்து 8 துளிகள் இருக்குது, 9வது துளி இதில் விடும்பொழுது இந்த துளிகளில் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா 8 துளிகள் சேர்ந்து ஒரு அந்த தாரோ வந்து ஒரு கட்டித்தன்மைக்கு போயிருக்கும். அப்போ இப்போ 9வது விடக்கூடிய துளி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து இருந்ததுனால அவர் வந்து அந்த 8 துளிகள் இருக்கக்கூடிய பீக்கரை மாற்றிட்டு புது ஒரு பீக்கரில் 9வது ட்ராப்புக்காக வச்சுருந்தார். ஏன்னா 2013 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் வந்து 9வது துளி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அது எப்போ வேணால் விழக்கூடிய தன்மையில் இருந்துச்சு. ஆனால் அந்த துளியையும் அந்த மெயின்ஸ்டோன் அவர் வந்து பார்க்கவே முடியலை. 2005 இதற்கான நோபல் பரிசு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆராய்ச்சிக்காக. ஏன்னா பல காலமாக ஒரு தார் வந்து அந்த தாரை வந்து புனல்லிருந்து கீழே விழும் அப்படிங்கிற அதை மையப்படுத்தி அதற்கான ஒரு பராமரிப்பை ஏற்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை ஆராய்ச்சியை மேற்கொண்டு வராங்க. ஸோ திண்ம நிலைக்கும் திரவ நிலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது சொல்வதற்காகவும் அதை இது வந்து நகர்வுத்தன்மை இருக்கும். ஆனால் ஒரு திடநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட ஒரு மெதுவாக நகர்வுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரவ நிலைக்கும் மாறும் அப்படிங்கிறத இதை ஆய்வு மூலமாக அவங்க வந்து நமக்கு வராங்க. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜான் மெயின்ஸ்டோன் அவர் வந்து என்னென்னா 2005 இதுக்கான நோபல் ப்ரைஸ் வந்து வாங்குறாங்க. இது வந்து இக் நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிற இதில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பார்னல் அப்புறம் ஜான் மெயின்ஸ்டோன் இந்த 2 பேரோட பேரில் தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அதுக்கான நோபல் ப்ரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இக் நோபல் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்துக்கு நம்ம கேள்விப்படும் போது சிரிப்பூட்ட விதமாக, அதாவது நகைப்பூட்டும் விதமாக இருக்கலாம். ஆனால் அதை யோசித்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு அதுக்கான பொருள் புரியும். அது வந்து ஏன் அப்படி நடக்குது, என்ன காரணமாக இருக்கும், அந்த மாதிரி நம்மளை வந்து யோசிக்கக்கூடிய தன்மையை தூண்டும் விதமாக ஒரு ஆராய்ச்சி இருக்கும். அப்படின்னா அதை வந்து இக் நோபல் ப்ரைஸ் அப்படின்னு அதுக்கு வந்து இக் அப்படிங்கிற டைட்டிலில் இக் நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படி தான் இந்த பார்னலோட எக்ஸ்பெரிமெண்ட்டான இந்த தாரோடைய சோதனைக்கு வந்து இக் நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. இது குறிப்பாக
இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ரூம் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு வந்து முக்கியமோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் வந்து என்ன அந்த பில்டிங்கில் வந்து இருக்கக்கூடிய சேஞ்சஸ், தட்பவெப்பநிலை, அறை வெப்பநிலை, அப்புறம் தட்பவெப்பநிலை இது எல்லாமே பொறுத்து தான் வந்து இந்த தாரோடைய அமைப்பு வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய மென்மை தன்மையில் இருக்கக்கூடிய மாறுதல் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 வருடம் வந்து ஒரு துளி விடுவதற்கு எடுத்துக்கொண்டதாக இருந்தது. ஆனால் வந்து 1988க்கு அப்புறம் 2000 தான் அந்த துளி விழுது. கிட்டத்தட்ட 12 வருஷம். அதற்கப்புறம் 2014 தான் அந்த துளி வந்து விழுந்திருக்கு. 2014 அப்படின்னு பார்த்தா ரெண்டுக்கும் இடையில வந்து 14 வருஷம் வித்தியாசம் இருக்குது. 1979க்கு அப்புறம் 1988, அதாவது 1979க்கு அப்புறம் 1988 கிட்டத்தட்ட 9 வருட வித்தியாசம். அதுலேருந்து தான் என்ன இருக்குது அப்படின்னா 1988லேருந்து தான் கண்டினியூவஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கு. 12 வருஷம், 14 வருஷம். இப்போ இனி வரக்கூடியது இப்போ வந்து அந்த ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 2026 இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த துளி வந்து உருவாகியிருக்கு. அந்த துளி எப்போ வந்து விழும் அப்படிங்கிறது சரியாக தெரியலை. கிட்டத்தட்ட 2026 விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 2027 வந்து இந்த துளி விழுது அப்படின்னா 100 ஆண்டு கால சாதனை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. 100 ஆண்டு காலமாக 10 துளி மட்டும்தான் வந்து விழக்கூடிய சூழலுக்கு அந்த தாரை வந்து மெருகேற்றி அதில் வைத்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலத்தை நெருங்கியாச்சு. அந்த நெருங்கின இதெல்லாம் 9 துளி மட்டும்தான் சேகரிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும். 1980 அந்த குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் கண்டிஷனர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏர் கண்டிஷனிங் கொடுத்தங்காட்டி அந்த ஆராய்ச்சி நடக்கக்கூடிய ரூமுக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்பநிலை வந்து மாறி இருக்க காரணத்தினால இந்த அறை வெப்பநிலையும் மாறி இருக்கும். அப்போது அந்த தார் வந்து உடைய பாயக்கூடிய தன்மையில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். அதனால தான் அது வந்து என்னென்னா வேகமாக நகராமல் 9 வருட காலம் 8லேருந்து 9 வருட கால வித்தியாசத்தில் இருந்து கிட்டத்தட்ட 12 காலம் 14 வருடம் வந்து வித்தியாசம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆராய்ச்சி இவங்க மட்டுமே பண்ணல. கிட்டத்தட்ட பானலோட ஆராய்ச்சி வந்து இன்னும் சில யூனிவர்சிட்டிஸ் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1902 வந்து எடின்பர்கில் வந்து இந்த ஆராய்ச்சி வந்து நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே வந்து அவங்க அதற்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணவும் இல்லை. அதோடைய ப்ராசஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் ப்ராப்பராக தெரியல. 1914 பொறுத்த வரைக்கும் அபரிட்ஸ் வித் யூனிவர்சிட்டி அவங்க வந்து அதுக்கான ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே வந்து அவங்க ஒரு ட்ராப் வந்து எதுவுமே அவங்க பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அதில் இருக்க பார்த்தீங்கன்னா 1944 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து அவங்க எப்போ வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. முதல் துளியே வந்து 1944 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிட்டாங்க. ஆனால் 2013 தான் வந்து அவங்களுக்கு முதல் துளியே வந்து விழுந்திருக்கு. அடுத்து செயின்ட் ஆண்ட்ரூஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சி வந்து கிட்டத்தட்ட இது வழக்கமாக இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ட்ராப் விழுறதுக்கு 8லேருந்து 9 வருடம் எடுத்திருக்கு. சரியா? ஆனால் அதுவே ட்ரினிட்டியில் வந்து 1944 வைக்கப்பட்ட ஸ்டார்ட் பண்ணது 2013 தான் முதல் துளியே விழுந்திருக்கு. இப்போது இவரோட இந்த செயின்ட் ஆண்ட்ரூஸோட அவங்களோட ஆராய்ச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இதோட துளி விழக்கூடியது ஒரு நீரோடை வந்து மெதுவாக பாய்ந்த எப்படி இருக்கும் ஒரு நீரோடை மாதிரி வந்து இந்த துளி வந்து விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தார் தான். ஆனால் இந்த பானல் அவருடைய அந்த சூடேற்றி அந்த தார் கட்டிய சூடேற்றி மெருகேற்றி அவர் வந்து அந்த புனலை சேர்த்த விதத்துக்கும் இவங்க சூடேற்றினா அந்த அறை வெப்பநிலையோட விதத்துக்கும் நிறைய மாறுதல் இருக்குது. அப்புறம் இவங்க வந்து ஒரு குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டி அதில் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஆராய்ச்சிகள் வந்து வெவ்வேறு இடங்களில் வந்து மேற்கொண்டிருக்காங்க.
அப்போது வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்பநிலை, அறை வெப்பநிலை இதற்கேற்றாற் போன்ற அந்த தாரோடைய நகர்வு தன்மை கூட மாற்றம் கொண்டதாக இருக்குது. இன்றைக்கி நாம் 100 ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சைனிங் அவுட், சௌமியா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.